வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி ஒரு அறிவிப்பை செய்தார். கருப்பு பணத்தை முடக்கத்தான் இந்த அதிரடி நடவடிக்கை என்று நாடு முழுவதுமே முதலில் எதிர்பார்த்தது. கருப்பு பணம் முதலைகள் மாட்டினார்களா என்பதை விட திருவாளர் பொதுஜனம்தான் அன்றாடம் அவதிக்குள்ளாகிறார். இந்த அறிவிப்பை செய்வதற்கு முன்னால் மத்திய அரசு அதை இரகசியமாக வைத்திருப்பது என்பது வேறு. ஆனால் வங்கிகளை அதற்கேற்றாற்போல் தயார் செய்யவில்லையோ என்கிற அச்சம் மக்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப் போகிறது. இன்னும் வங்கிகளுக்கு சரியாக பணம் வந்து சேரவில்லை. ஏராளமான குற்றச்சாட்டுகள். பொதுத்துறை வங்கிகளை மலிவுபடுத்துவதற்காகவே இதை சாக்காக வைத்துக்கொண்டு தனியார் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அதிக பணம் கொடுக்கிறார்கள் என்கிற குரலும் வங்கி ஊழியர் சங்கத்தின் மூலமாக வந்திருக்கிறது. மாச சம்பளக்காரர்கள் எப்படி சமாளிப்பார்கள்? ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டிக்கு நம் நாடு தயாராகிவிட்டதா? கிராமப்புற மக்களுக்கு இந்த கேஷ்லெஸ் சொசைட்டியின் அருமை புரியுமா? இன்னும் எத்தனை கோடி மக்கள் வங்கி கணக்குகள் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறார்கள்? மேலும் கூட்டுறவு வங்கிகளுக்கு இந்த பணப்பரிமாற்றம் நடக்காததால் அப்பாவி ஏழை கிராம மக்கள் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். இந்த சூழலில் நாளொரு அறிவிப்பு, பொழுதொரு மாற்றம், தொடர்ந்து அவதிப்படும் மக்கள் என்று தீரும் இந்த அப்பாவி திருவாளர் பொதுஜனத்தின் நிலை. ஏன் இந்த சூழல்? சரியாக திட்டமிடாததுதான் காரணமா? இல்லை, இதில் ஏதேனும் அரசியல் உள்ளதா என்பதுதான் இன்று நாம் விவாதிக்க உள்ளோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். மேலாண்மை நிர்வாக பேராசிரியர் டாக்டர் தாமஸ் அவர்கள். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கரு நாகராஜ் அவர்கள். வணக்கம். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் விஷயத்தில் நாளொரு அறிவிப்புகள், பொழுது ஒரு மாற்றங்கள், இது எதை காட்டுகிறது? மத்திய அரசுக்கு ஒரு தெளிவில்லாத நிலையா? ஏன் இந்த குழப்பம்? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, அறிவித்ததிலேயே குழப்பம். நம்முடைய பிரதமர் 8ஆம் தேதி அன்று இரவு அறிவிக்கிறார். அடுத்த நாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திரு அருண்ஜேட்லி தனக்கு தெரியாது, பிரதமர் அந்த அறிவிப்புக்கு முன்னால் தான் என்னிடம் சொல்லுகிறார், யாரையுமே கலந்து ஆலோசிக்கவில்லை, ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, அறிவித்தது பிரதமருக்கு நன்றாக தெரியும், நாம் அறிவிக்கப் போகிறோம், இதற்கு உண்டான மாற்று ஏற்பாடுகள் இருக்கிறதா? 100 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது? 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு இல்லை என்று சொன்னால் 86% புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணத்தை சாமானிய மக்கள் கூட, சாதாரணமாக கூலி வேலை செய்யவர்கள் கூட வாரத்தின் இறுதி நாட்களில் 3500 ரூபாய் பணம் வாங்கும்போது 3000 நோட்டுகளையும் 500 ஒரு நோட்டையும் வாங்குகிற அந்த 3500 ரூபாய் புழங்கக்கூடிய இந்த நிலையில் அந்த நோட்டுகளை செல்லாது என்று அறிவிக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தித்து செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவா. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுல யாருக்கும் 2 கருத்து கிடையாது. பொருளாதார மந்த நிலைமைக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் தெளிவாக சிந்தித்து இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. சரி, அடுத்த நாள் காலையில் ஏடிஎம்முக்குள் போனால் பணம் இல்லை. இவர்கள் குறைந்தபட்சம் என்ன செய்திருக்க வேண்டும்? 500 ரூபாய் நோட்டு புதிதாக அச்சடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்திருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் நம்முடைய பிரதமருக்கு தெரிவித்திருக்க வேண்டும், ஐயா 500 ரூபாய் நோட்டு நம் கைவசம் இல்லை, 2000 ரூபாய் நோட்டை நாம் புழக்கத்தில் விட்டோமானால் அதற்கு சில்லறை கிடைக்காது. இது சாதாரண விஷயம் கூட ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் ஏன் பிரதமருக்கு தெரிவிக்கவில்லை? ஏன் அவர் தெரிவிக்காமல் விட்டார் என்றால் மிகப்பெரிய நிர்வாக திறமையின்மை அங்கே வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்கணும். பிரதமர் அவர்கள் 8ஆம் தேதி அறிவிக்கும் போதே ஒரு கருத்தை சொல்லுகிறார். அறிவித்துவிட்டு நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், 2 நாட்களில் நிலைமை சீராகிவிடும். அப்பொழுது நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா, 2 நாட்களில் சீராயிடும்னா புது 500 ரூபா நோட்டும் இந்த 2000 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டுக்கு உண்டான வடிவத்தில் இருக்கும். அந்த ஏடிஎம்மில் கொண்டாந்து அந்த பழைய 500 ரூபா நோட்டு வடிவத்திலே இதுவும் புதுசாக இருக்கிறதும் இருக்கும். பரவாயில்ல, இந்த 500 ரூபா நோட்டு போனாலும் புது 500 ரூபா நோட்டு நம்ம கைக்கு கிடைக்கும். 1000 ரூபா நோட்டுக்கு பதில் 2000 ரூபா கிடைக்கும். அது ஏடிஎம்மில் பொருத்துவாங்கன்னு பார்த்தா
அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த 500 நோட்டு சிரீஸாக இருக்குது, 2000 நோட்டு சிரீஸாக இருக்குது. அது 500க்குள்ளேயும் பொருத்த முடியாது, 2000க்குள்ளேயும் பொருத்த முடியாது. ஏடிஎம் எல்லாமே சீர் செய்யணும். சுமார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 லட்சத்து சொச்சம் ஏடிஎம் மிஷின்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளை சரி செய்வதற்கு மாதக்கணக்காக ஆகும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதே நிதி அமைச்சகத்தில் இருக்க ஒரு அதிகாரி மிக தெளிவாக பேட்டி கொடுத்திருக்கிறார். இதை சரி செய்வதற்குண்டான இன்ஜினியர்ஸ், அந்த நிர்வாக திறமை மிக்கவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அந்த மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பது கூட இதை அறிவிப்பதற்கு முன்னாலே அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது நம்முடைய கேள்வி. 2 நாளில் சரியாகிவிடும் என்று சொன்ன நம்முடைய பிரதம அமைச்சர் 2-3 நாள் கழித்து சொல்கிறார், இன்னும் 50 நாள் பொறுத்து கொள்ளுங்கள். அது எங்கேருந்து சொல்றாரு? ஜப்பான்ல இருந்து சொல்றார். இங்கே மக்கள் மிக அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவர்களோடு அந்த கஷ்டத்தில் பங்கேற்கக்கூடியவர் ஒரு பிரதமராக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுல தவறு இல்லை. ஒரு சாதாரண பிரஜையை நான் எதிர்பார்க்கிறேன், ஒரு காங்கிரஸ்காரனா கூட எதிர்பார்க்கல. என்னுடைய பிரதமர் என்னுடைய கஷ்டத்தில் என்னோட பங்கேற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட பங்கேற்காம அறிவித்து விட்டு அவர் வெளிநாடு சென்றதை நான் மிக வருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் வெளிநாடு சென்றிருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு திட்டமிடலாம் எடுத்துவிட்டு அவர் வெளிநாடு சென்றது மிக தவறு என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? 50 நாள்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் மன் கி பாத்தில் 20 நாள் கழித்து இன்னொரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் 50 நாள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த 20 நாளும் போயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு 50 நாள். நேற்று நிதியமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், இன்னும் 6 மாதம் நீங்கள் இதை பொறுத்து கொள்ள வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பணம் எடுக்கிறதுல கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகம் 4000 ரூபா எடுக்கலான்னு சொல்லுது, நிதி அமைச்சகம் 4500 ரூபா எடுக்கலான்னு சொல்லுது, ரிசர்வ் வங்கி 2000 தான் எடுக்கணும்னு சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசாங்கம் யாருடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த அறிவிப்புகள் வருகிறது? பிரதமர் அலுவலகத்துக்கும் நிதியமைச்சகத்துக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா? அப்படி ஆலோசனை நடத்தியிருந்தா இது போன்ற கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே என்னுடைய கருத்து என்னன்னா, திட்டமிடாத செய்கை. இதுக்கு வேற ஒரு உதாரணமும் வேண்டாம். மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி நம்ம தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆடிட்டர், அவர் காங்கிரஸை எப்பவுமே திட்டிக்கிட்டு இருக்கிறவர் தான். அவர் இதில் மிக தெளிவான கருத்தை சொல்கிறாரு. அவரை நான் மிகவும் மனம் திறந்து பாராட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஜெயா டிவியின் மூலமாக திரு குருமூர்த்தி அவர்கள் மிக ஆழமான ஒரு கருத்தை, பிரதமர் மோடி கூட அவர் ரொம்ப வேண்டியவர், அவர் சொன்னார், ஒரே இரவில் ரொக்க பண பரிமாற்றத்தை, அந்த பொருளாதாரத்தை ஒழித்துவிட முடியாது என்று சொல்லி திட்டமிடாத செயல் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதற்குண்டான நடவடிக்கை எடுங்கள், மக்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லுங்கள். முதல் நாளே சொல்லியிருக்க வேண்டும், 6 மாதம் ஆகும், நாங்கள் உங்களுக்கான நன்மைக்காக தான் எடுத்திருக்கிறோம், 6 மாதம் முடிந்தவுடன் சொன்னேமே 15 லட்சம் ஒரு பாக்கெட்ல போடுவோம் சொல்லி அதை போடுவோம், அப்படி இல்லையா 1 கிலோ தங்கம் கொடுப்போம். சாமானிய மக்கள் இதனால் பலன் அடைவார்கள். பிரதமர் தொடர்ந்து சொல்றார், அருண்ஜேட்லி தொடர்ந்து சொல்றார். நான் கேட்கிறேன், என்ன சாமானிய மக்கள் பலன்? நீங்க சொல்லுங்க, பிரதமர் சொல்லுங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். ஏன் நான் கூட பிரதமரை பாராட்டுவேன். ஏதோ ஏழை மக்களுக்கு கிடைக்குது, பரவாயில்ல, சந்தோஷம்தான். இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், பரவாயில்ல. பிரதமர் மோடி, அருண்ஜேட்லி ஏதோ பண்றாங்க, அவங்கள பாராட்டலாம். ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. என்ன நடக்கும்னு கேட்டால் 6 மாசத்துக்கு அப்புறம் சாமானிய மக்கள் பலனடை என்னங்க பலனடைவாங்க? 15 லட்சம் கிடைக்குமா? 1 கிலோ தங்கம் கிடைக்குமா? இல்லை உப்பு விலை 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? பருப்பு விலை 12 ரூபாய்க்கு கிடைக்குமா? இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை தான் என்னுடைய அருமை தம்பி கருநாகராஜன் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன். சார், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்றல ஏன் இத்தனை குழப்பம்? நாளொரு அறிவிப்பு, பொழுது ஒரு மாற்றம், இது எதை காட்டுகிறது? எதனால் இந்த குழப்பம்? இன்றைக்கு எந்த அளவிற்கு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்திலே மொராதாபாத்திலே பல லட்சம் மக்கள் மோடி அவர்கள் பேச்சுவதை கேட்டு அப்படியே மகிழ்ச்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்ற அத்தனை தேர்தலிலும் இன்றைக்கு குஜராத், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், மத்திய பிரதேசம் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பின்பு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய குழப்பத்திற்கு மக்கள் ஆளாக மாட்டார்கள். மோடி அவர்களை நம்புகிறார்கள். மோடி அவர்கள் சொன்னதை உறுதியாக செய்து காட்டுவார் என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் ஏதோ 2 ஆண்டுகளாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இந்த பிஜேபி ஆட்சி மோடி அவர்கள் தலைமையில் இப்போது மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு கூட 10 ஆண்டுகள் தொடர்ந்து இவர்கள் விலைவாசியை குறைத்தது போலவும், நாட்டு மக்களுக்கு செய்தது போலவும், சாமானிய அவர்களை ரிலையன்ஸ் அம்பானி போல உயர்த்தியது போலவும் ஒரு கற்பனையில் பேசிக் கொண்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இல்லாமல் இந்த செயல்பாட்டை அவர் நிறைவேற்றியிருக்க முடியாது. அருண்ஜேட்லி எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது, ஆளாளுக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தவறான கருத்தை சொல்கிறார். 6 மாதம் ஆகும் என்று நேற்றைக்கு ஏதோ ஒரு பத்திரிகையில்
நேரத்தில் அந்த செய்தியை சொல்கிறார். நிதியமைச்சர் இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார், இந்த மாதம் இறுதிக்குள் அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் என்ற செய்தி மிகப்பெரிய செய்தியாக பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலும் வந்தது. அதை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி பார்க்க மறந்து விட்டார். இது ஒரு தொடர் நடவடிக்கை. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாததோடு நின்று விடுகிற நடவடிக்கை இல்லை. இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பே ஜன்தன் வங்கி கணக்கு என்று சொல்லி ஏழை மக்கள், அடித்தள மக்கள், வங்கிக்குள் நுழையாதவர்கள், இதுவரை ஆண்ட காங்கிரஸ் கட்சி சிந்தித்து பார்க்காத ஒரு இனம் அது. 4 கோடி பேர் தான் இந்தியாவிலே வங்கி கணக்கு வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சின்ன மாறுதல். இப்போ நீங்கள் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னது பிஜேபியாக இருக்கலாம். ஆனால் காங்கிரஸோடு எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாட்டாலும் காமன் மேனுக்குள் வங்கிகளை கொண்டு வந்தது இந்திரா காந்தி தான். தேசியமயமாக்கப்பட்ட பிறகுதான் ஆட்டோக்காரரும் கை ரிக்ஷா தொழிலாளியும் வங்கிக்குள் போக செய்தது அவர்கள் பெருமை தானே. வங்கிக்குள் போயிருந்தால் 70 கோடி மக்களும் போயிருக்க வேண்டும். அது சொன்னதோடு நின்று விடுவது மட்டுமல்ல, அங்க போனா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டு, 1500 ரூபாய் கட்டு, நீ உன் பேங்க்ல யாரு கஸ்டமரோ அந்த கஸ்டமரோட ஜாமீன் கையெழுத்து போடு. ஒரு சாதாரண ஏழைக்கு யார் ஜாமீன் போடுவான்? அதனால அவங்க வெளியே நின்னாங்க. நீங்க சொன்னா மட்டும் பாதாது, 0 பேலன்ஸ் அக்கௌண்ட், நீ எதுவுமே கட்ட வேண்டாம், நீ ஒரு பைசா செலுத்த வேண்டாம், உனக்கு ஜாமீனே தேவையில்லை, நீ இந்திய குடிமகன், உனக்கு வங்கியில் இடம் இருக்கு, பேங்க் வான்னு சொல்லி புதுசா 21 கோடி வங்கி கணக்கு என்னைக்கு தொடங்கினாரோ அன்றைக்கே திட்டமிட்ட செயல்தான் இந்த கருப்பு பண ஒழிப்பு. அதோடைய கனவு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, மக்கள் தான் எனக்கு எஜமானர்கள், மக்களுக்காக தான் இந்த திட்டம். நீங்க நான் கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள், ஊழல் செய்பவர்களுக்கு பின்னாடி நான் செல்வேன் என்று யாரும் நீங்க எதிர்பார்க்காதீர்கள். அதற்கு எதிரியாகத்தான் இருப்பேன், அதற்கு எதிர்ப்பாக தான் இருக்கேன்னு பேசிட்டு இருக்காரு. இந்த பண பரிவர்த்தனை உள்ளே கொண்டு வரணுங்கிறது, டிஜிட்டலைஸ் மாற்றணுங்கிறது, இந்த கருப்பு பண ஒழிப்பு 500 1000 செல்லாது என்பதெல்லாம் மக்களுக்கான செயல் திட்டம் என்பதை எதிர்க்கட்சிகள் வெளியிலே சொல்ல பயப்படுகிறார்கள். காரணம், எங்கே மோடி அவர்கள் நிலைத்த வெற்றியை பெற்று விடுவார்கள் என்று காங்கிரஸுக்கு ஒரு பயம். ஏனென்று கேட்டால் இந்த 500 1000 செல்லாததற்கு பின்னால் எத்தனை விஷயம் இருக்கு. 500 1000 செல்லாது என்பது ஏதோ மக்களிடம் 86% புழக்கத்தில் இருக்கிற பணத்தை உடனே ஒழித்து விட்டு அதை எப்படி சமாளிப்பது, அதை பத்தி என்ன கவலை? எத்தனை பேர் காங்கிரஸ்ல வரிசையில் இன்னும் மோடி அவர்கள் ஜப்பானுக்கு போனான்னு சொன்னா இங்க இருக்கிற அரசு ஊழியர்களை, வங்கி ஊழியர்களை, போஸ்ட் ஆபீஸ் ஊழியர்களை எல்லாம் அவர் நம்பித்தான் இந்த செயல்பாட்டில் இறங்கினாரு. அவர் ஜப்பான் பிரதமர் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை வரணும்னு சொன்ன விஷயத்தை அங்க போய் புல்லட் ட்ரெயின்ல பயணம் செய்து, அதே புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் ஓடணும், இன்னைக்கு டெல்லிக்கு சென்னைக்கு ஓடணும், பாம்பேக்கு கல்கத்தாக்கு ஓடணும் திட்டமிட்டு வந்ததெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் ஒரு அரசுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை நம்பித்தான் அவர் அன்னைக்கு போனாரு. இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிப்பு என்பது ஏதோ நோட்டை மாத்திட்டு பழைய நோட்புக்கை கொடுத்துட்டு புது நோட்புக் வாங்குறது இல்ல. இன்னைக்கு 17 லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்கு, 86% போறாரு, 15 லட்சம் கோடி புழக்கத்தில் 500 1000 இருக்கு. நல்லா தெரியும், திட்டமிடல, குழந்தைத்தனமான விஷயமே இல்ல. இது டோட்டலா எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு படிப்படியாக இந்த நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து இந்த 86% நோட்டை மாற்றும் போது எவ்வளவு பேலன்ஸ் வருது? 15 லட்சம் கோடி, 14 லட்சம் கோடி 500 ரூபாய் 1000 ரூபானா நேற்றைக்கு வரைக்கும் 11 லட்சம் கோடி தான் உள்ளே பணம் மாற்றப்பட்டிருக்கிறது. கரன்சியா இருக்கிற கரன்சிஸ்ல இருக்கிறது வெறும் 20 to 50,000 crores தான் இருக்கும். அது ஒரு பெரிய தொகையே கிடையாது. மீதி பிளாக் ஆகணும், மீதி வெளியில நிக்குதா, வெளியில நிக்கிற பணம் அரசாங்கத்துக்கு லாபம். அந்த பணம் அப்படியே ஒழியுது. அது தீவிரவாதிகள் கையில் இருக்கா, ஹவாலா கையில் இருக்கா, கள்ள நோட்டா இருக்கா, வெளிப்புழக்கத்தில் இருக்கா, இல்லை ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கா, மறைச்சு வைக்கப்பட்டிருக்கா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. மீதி வரக்கூடிய ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி புதிதாக அரசாங்கத்திற்கு வருமானம் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த பண பரிவர்த்தனையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தான் 2000 ரூபாய் கொடுத்தோம். மறுபடியும் 500 ரூபா 100 ரூபா, இன்னைக்கு 100 ரூபா கிடைக்கல, 100 ரூபா எப்படி கிடைக்கும்? அதுதான் வெறும் 14% 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா இருக்கு. இந்த 86% ஷார்ட் ஃபால் ஆகும்போது 100 ரூபா 10 100 ரூபா 10 பத்தாம தானே இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுதானே இருக்கு. மிக 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 சின்ன வியாபாரம், பூக்காரமா என்ன பண்ணோம், கீரைக்காரமா என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு சில்லறை கொடுத்து வாங்கிங்க. மற்ற எல்லாமே நீ காடுக்கு போனாதான் இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும். இன்னைக்கு கருப்பு பணம் எவ்வளவு தீவிரமா வெளியில பரவுது. இன்னைக்கு எந்த சொத்து வாங்கினாலும் பிளாக் எவ்வளவு ஒயிட் எவ்வளவுன்னு கேட்கறான். சட்டவிரோத செயல்கள் அனைத்துமே இந்த கருப்பு பணத்திலும், லஞ்ச பணத்திலும், ஊழல் பணத்திலும், இந்த உலகத்திற்கு தெரியாமல், வங்கிகளுக்கு தெரியாமல், அரசுக்கு தெரியாமல் சேர்த்து வைத்திருக்கிற பணத்துல தான் ஒட்டுமொத்தமான சட்டவிரோத செயல்களும் நடைபெறுகிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. அப்ப இந்த சதிகளை எல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் மாறுங்க. நீங்களா உங்களை தூய்மைப்படுத்துவீங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. டிஜிட்டலைஸ்ங்கிறது ஏதோ அதிசயமா வானத்துல இருந்து இந்தியாவுக்கு முத குதிச்சது மாதிரி நம்மளா கற்பனையில் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்தாச்சு. இங்க இருக்கிற எல்லாத்துமே டெபிட் கார்டு இருக்கு. 21 கோடி அக்கௌண்ட் புதுசா திறந்ததுக்கு ஏற்கனவே இருக்க 4 கோடி 25 கோடிக்கும் அட்டை கொடுத்துருக்கு. ஒரு மாஸ்டர் கார்டு இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் கார்டு மட்டும் 21 கோடி அட்டை, மொத்தம் 70 கோடி டெபிட் கிரெடிட் கார்டு இங்க இருக்கிறது. 40 கோடி புழக்கத்தில் இருக்கிறது. நம்ம என்ன பழகிறோம்? பண பரிவர்த்தனை குறையும். ஒரு ஏடிஎம் கார்டில் போய் 25,000 ரூபாய் எடுக்கிறது, 25,000 ரூபாய்
கேஷ் எடுத்துட்டு வந்து அங்கே 1000 இங்கே 2000 இங்கே 5000 கொடுக்குறீங்களே, 25,000 நீங்கள் கார்டுலேயே கொடுத்துட்டு வாங்க. உங்களை யார் தடை பண்ண? அடிப்படையாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட. இந்தியாவில் முக்கால்வாசி மக்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார்கள். எந்த வீட்டு முதலாளி காடை தேய்ச்சி வாடகை வாங்குவார், செக்கை தேய்ச்சி வாடகை வாங்குவார்? லட்சக்கணக்கான வீடுகளில் வாடகை என்பது வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, ஆனால் வாடகைக்கு விடப்படுவது என்பது வேறு ரேட்டு தான். அவர்கள் படுகிற சிரமத்திற்கு என்ன வழி? வேற வேற ரேட்டு, வேற வேற கட்டணம். அங்கே வாடகை 10,000 வாங்கிட்டு 5,000 கணக்கில் காட்டுறது. இதை மாற்றுங்க சார். இதை மாற்றினா தானே சார் நாடு நல்லா இருக்கும். இப்போ மக்களுக்கு மண்ணெண்ணை வேணா எழுதுகிறோம், விவசாயிகள் பயிர்னா எழுதுகிறோம், பிரச்சனை எழுதுகிறோம், வெள்ளம் வந்தால் நிவாரணம் கொடுங்குறோம், எல்லா கரண்ட்டுக்கு பணம் கொடுங்குறோம், அரிசிக்கு பணம் கொடுங்குறோம். மத்திய அரசு பாதுகாப்பு உட்பட ஒவ்வொரு இந்தியனுடைய வாழ்க்கை தரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக செயல்படக்கூடியது மத்திய அரசு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு உடனே அடிக்கிற விளம்பரம், கவர்மெண்ட் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு டெய்லி. எப்படி கார்டு பயன்படுத்துவது, கட்சி தொண்டர்கள்லாம் ஒவ்வொருக்கா சொல்லிக் கொடு. நீ நிதிஷ்குமார் வரவேற்கிறாரு, சந்திரசேகரா வரவேற்கிறாரு, இன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் கூட நேற்று வரவேற்கிறாங்க. ஏன்? மக்கள் நல்லா இருக்கணும்னா உண்மையிலே மறைக்கப்படுகிற ஒரு பொருளாதாரத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? எந்த அடிப்படையிலே அரசுக்குள்ள திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த முடியும்? இந்த நிலை 70 ஆண்டுகளாக நீடித்த நிலையை மாற்ற வேண்டாமா? அடுத்த வெளிநாடுகளை பார் என்று சொன்னால் வெளிநாடுகளில் 96% டிஜிட்டலைஸ் கார்டை யூஸ் பண்றாங்க. நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவங்க 2%, 4%, அதிகபட்சம் 6% தான் பண பரிவர்த்தனை. நீங்க இங்க 14% வச்சிருக்கோமே, எப்படி நம்ம ஒழிக்கிறது? இன்னைக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்தை வாங்கி 20 லட்ச ரூபாய் வெயிட்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. 30 லட்சம் எங்க போகுதுன்னு தெரியல. அந்த 30 லட்சம் எங்க? அந்த 30 லட்சம் கவர்மெண்ட் பணம் தானே, அது கள்ள நோட்டு இல்லையே. அப்ப அந்த 30 லட்சம் ரூபாயை உள்ள எப்படி கொண்டு வர்றது? எல்லாம் அடிப்படையில் இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆகத்தான் தவறுகள் குறையும். இந்த டிஜிட்டலைஸ் ஆகிறது, பணம் செல்லாது என்று அறிவித்த பிறகு புதுப்பணம் வருவது, புதுப்பணத்துக்கு பிறகு டிஜிட்டலைஸ் ஆவது, அதுக்கடுத்து பினாமி சொத்துக்கள் பிடிப்பது, இது எல்லாமே படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து வருவாயும் மக்களை உயர்த்தும் என்ற திட்டத்திற்காகத்தான் என்று மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதில் மக்கள் பட்ட கஷ்டம் வரிசையில் நின்றார்கள். 11 லட்சம் கோடி வந்திருக்கு. இந்த 11 லட்சம் கோடியில் இந்த ஏழை மக்கள் மாற்றியது 33,000 கோடி தான் வரை கணக்கு வந்திருக்கிறது. 11 லட்சம் கோடி வந்திருக்கிறது, 33,000 கோடி வந்திருக்கிறது. இன்னைக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தலைப்புச் செய்தி போட்டிருக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வருக்கு வேண்டிய அதிகாரிகள் 152 கோடி பிடிபட்டதுன்னு சொல்லி கர்நாடகத்தில் போட்டிருக்கு. ஒரு ஈரோடு சேலத்தில் இன்னைக்கு ரயில் நடக்குது. இந்தியா முழுவதும் அங்கே நாகாலாந்து முன்னணி தலைவருடைய மகன் 11 கோடி ரூபாய் ஃபிளைட்ல கொண்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன? இந்த பணம் எங்க இருக்கு? இந்த மாதிரி பணத்தை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழி? அப்போ ஒட்டுமொத்த பணமும் செல்லாதுன்னு சொன்னாதான் திருட்டுத்தனமாக இருக்கக்கூடிய பணம் வெளியிலே வரும். அந்த பணத்திற்கு இணையாக அரசுக்கு கிடைக்கிற பணம் வெளியிட்டால் மொத்த பணமும் அரசுக்கு லாபம். இதன் மூலம் அடுத்து நீங்க டிஜிட்டலைஸ்க்கு மாறினாதான். இன்னைக்கு பாருங்க, சென்னையில் எந்த சினிமா தேட்டரில் தம்பிங்க வரிசையில் டிக்கெட் எடுக்கிறாங்க, எல்லா டிக்கெட்டும் புக்குடு. அங்கே போனால் வரிசையில் ஆளே கிடையாது. பழைய காலம் மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் அறிவிக்கிறாங்க, இப்போ பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே என்ன ஆகுது? 5 நிமிடங்களில் டிக்கெட் விட்டு திறந்து விட்டேனே, எல்லாம் வரிசையில் தான் எடுக்கிறான். டிக்கெட் இங்கேருந்து புக் பண்ணுறான். ஒரு கடன் வசூல் பண்ண வர்றான், மோட்டர் பைக்கு, காருக்கோ, வீட்டுக்கோ. அவன் ஸ்வைப் மிஷின் கொண்டு வரான், கார்டை தைச்சிட்டு ரசீது கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் ஆல்ரெடி நடக்குது. ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்ப்போம் என்று வணிகர் சங்க நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் 40% இந்திய சந்தையில் ஆன்லைன் வர்த்தகம் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க மாறுங்க. சின்ன மளிகை கூட ஸ்வைப் மிஷின் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வருமானம் தெரிந்தால் ஒண்ணுமே இல்லை. நீங்க பயம் இல்லாமல் வியாபாரம் பண்ணலாம். இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு பயந்து நீங்க வியாபாரம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஆளுக்கு 2 லட்சம், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும், 10 லட்சம் ரூபாய் நீங்க வருமான வரி காட்டலாம். 10 லட்சத்துக்கு மேல வருமானம் வந்தா நீங்க வரி கட்டுறது தப்பு கிடையாது. 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இலக்கு இருக்கு. வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் உழைக்கும் போது ஒவ்வொருத்தர் பேரும் கணக்கு கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் தான் வரி. அதுல என்ன 2 லட்சம் ரூபாய்க்கு வரியே இல்லை. அதுக்கு மேல வரும்போது வரி செலுத்துறது தப்பே கிடையாது. இன்னும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பணிகளுடைய கடைசி எண்டில் இன்னும் வரிகள் குறையும், கடன் வட்டி வீதம் குறையும், பொருளாதாரம் உயரும், வேலை வாய்ப்பு உயரும், தொழில் வளரும். எல்லாமே புதுசாக நடக்கக்கூடிய ஒரு தொடர் நடவடிக்கை இல்லை. ஆரம்ப கட்டத்தில் அவர் இப்படி இவர் இப்படி, இது நடக்கலை, இவர் சொன்னார் செய்யலை, ஏன் திட்டமிட்டு முன்கூட்டி சொன்னால் என்ன சார் ஆகும்? முன்கூட்டி சொல்லாமலே இத்தனை ஆயிரம் கோடிகள் பிடிபட்டு கொண்டிருக்கின்றன. முன்கூட்டி சொல்லி இருந்தால் ஒரு பணம் பேங்க் வந்திருக்காது. அப்ப எப்படி நம்ம புதிய ஒரு ரத்தத்தை பாய்ச்சுவது? கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு தானே சார் புது ரத்தம் பாய்ச்ச முடியும் ஒரு மனிதன் உடம்புல. எல்லாமே பழைய அந்த ஊழல் லஞ்சத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு மறுபடியும் பூசி பண்ணணும். எப்படி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும், ஒழுக்க ஜாமான்லாம் பழைய ஜாமான் வெளியே தூக்கி போட்டு தான் ஒயிட் வாஷ் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், அழகுபடுத்து மறுபடியும் ஜாமானத்துக்கு உள்ள எடுக்க முடியும். எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க முடியுமா? இன்றைக்கு பத்திரிகை நீங்க தினசரி பார்த்து கொண்டிருக்க எவ்வளவு தவறுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 152 கோடி சொத்தை எப்படி சார் தெரியாம வச்சுட்டு இருந்தாங்க?
11 கோடி ரொக்க பணத்தை எப்படி சார் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறான்? அதுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு? 11 கோடி பணத்தை பண்டல் பண்ணி ஒரு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு எப்படி போக முடியும்? அங்கே போய் ஆதிவாசிகள் மேலே அக்கௌண்ட்டில் போட்டு பணத்தை ஒயிட் ஆக்கலாம்னு எப்படி திட்டம் போடுறாங்க? இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்காங்க. நேற்று மம்தா பானர்ஜி ஒரே சத்தம், அங்கே போய் சுங்கச்சாவடியெல்லாம் ராணுவம் கைப்பற்றி விட்டது. அங்கே வந்த தகவல் பல தகவல் இருக்கலாம். ஏற்கனவே வாகனங்கள் பரிசோதனைக்காக நாங்கள் செல்வது வழக்கம் என்று இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நேற்று தங்க கட்டுப்பாடு வந்தவுடன் தான் அது நடந்திருக்கு. ஒருவேளை அங்கே பங்களாதேஷ் பார்டரில் பூரா தங்கத்தை கொண்டு போகலாம். காங்கிரஸ் கட்சி சார்பில் இவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பிஜேபியிலிருந்து அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆனது ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டிக்கு நம்மை தயார் செய்து கொண்டு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் நாளொரு அறிவும் பொழுதொரு மாற்றங்களும் செய்து கொண்டிருப்பது. இதில் மெயினாக பாதிக்கப்படுகிறவர் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள், சிறு வியாபாரிகள், ஓய்வூதியம். திருவாளர் பொதுஜன பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இந்த திட்டத்தை நான் ஒரு நடுநிலையோடு பார்க்குறேங்க. முதல்ல 1930களில் அமெரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியின் போது அன்றைய அதிபர் 1933ஆம் ஆண்டு கிரேட் டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன், இதிலிருந்து மீள்வதற்கு எப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுறார் 1933ஆம் ஆண்டு. அமெரிக்கர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள தங்கத்தை அரசுக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் கொடுத்து விட வேண்டும். அன்றைய அமெரிக்கர்கள் ரூஸ்வெல்ட்டின் அந்த ஆர்டரை மதித்து 90% மேல் உள்ள அமெரிக்கர்கள் தங்களுடைய தங்கத்தை குறைந்த விலையில், சந்தை விலையை விட மிக குறைந்த விலையை அரசுக்கு கொடுக்கிறார்கள். இன்றைய காலங்களில் தங்கத்திற்கு ஈடாக தான் கரன்சி அடிக்கப்பட வேண்டும். ரூஸ்வெல்ட் அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கரன்சியை அவர் அடிக்கிறார், அமெரிக்க டாலர். உலகம் முழுவதும் இதை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு டாலருக்கும் இணையாக அங்கு தங்கம் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக டாலர் இன்டர்நேஷ்னல் கரன்சி ஆகிவிடுகிறது. இதிலிருந்து ஒரு அமெரிக்கா ஒரு பெரும் வளர்ச்சி அடைகிறது. அதாவது ஒரு 1933 ஆரம்பித்து ஒரு 60-70 வரை பெரிய ஒரு வளர்ச்சி அடைகிறது. இந்த வளர்ச்சி எதை நோக்கி போகிறது? ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் பேஸ் அவங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் 90களிலும் 2008, 2012 இந்த ஆண்டுகளில் வந்த சிறிய சிறிய தாக்கத்தை கூட மற்ற ஐரோப்பிய நாடுகள் வீழ்ந்தன. ஆனால் அமெரிக்கா அதை தாக்குப்பிடித்தது. இது ஒரு கேம் சேஞ்சர் என்று ரூஸ்வெல்ட்டின் இந்த திட்டத்தை கூறுவார்கள். நான் என்ன எதிர்பார்க்கிறேன், மோடி அவர்களின் இந்த திட்டத்தை இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் உண்டு. நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் என்பது நன்றாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஒரு லூப்பில் கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வரவில்லை. சிட்டியில் நமக்கு கிடச்சிரும், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நான் ஏடிஎம்மில் போய் ரூபாய் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு ஏடிஎம்மில் பணம் இல்லை என்றால் அடுத்த ஏடிஎம்மிற்கு அடுத்த வங்கிக்கோ செல்ல வேண்டும், 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். இங்கு இருப்பது போல் அல்ல. இந்த கூட்டுறவு வங்கிகள் தமிழ்நாட்டில் மிக நன்றாக செயல்படுகிறது. மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், தமிழ்நாடு ஸ்டேட் கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த வங்கிகள் அனைத்தும் குறுகிய கால கடன், தேசிய விவசாய காப்பீடு திட்டம், கிசான் கிரெடிட் கார்ட்ஸ், இதெல்லாம் சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் மத்திய அரசு கூறுவது இந்த திட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வர இயலாது. காரணம் என்ன கூறினார்கள் என்றால், அங்கு சில தவறுகள் நடைபெறலாம், ரிசர்வ் வங்கியின் நேரடி கண்காணிப்பில் இந்த இது இல்லை என்பது. நேற்று கூட ஒரு அஃபிடவிட் கொடுத்தது என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த கூட்டுறவு வங்கிகளில் ஃபேக் நோட் டிடெக்ஷன் மெஷின்கள் இல்லை, இதை ஒரு காரணமாக கூறுகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல ஒரு வங்கி ஊழியர் அந்த பணத்தை தொட்டாலே அவர் கண்டுபிடித்து விடுவார், இது ஃபேக்கா இல்லை இது ஒரிஜினலா என்று. அவருக்கு ஒரு மெஷின் தேவை என்பது இல்லை. அப்படி இருந்தால் கூட கிராமத்தில் யாரும் இப்போது 10 லட்சம் 20 லட்சம் இது கட்டப்போவதில்லை. ஒரு கிராமத்தில் ஒருவர் ஒரு 1000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் கட்டப்போகிறார். இதை நீங்கள் செலானில் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பரை ஒரு வாரம் கழித்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு வாரம் கழித்து அவரோட கணக்கில் அந்த வரவு ஏதாவது கள்ள நோட்டு இருந்தால் அதை வைத்து விட்டு அதை கேன்சல் செய்து விடுங்கள். இது 0.007% தான் இங்கு கள்ளப்பணமாக இருக்கிறது. ஸோ 99% மேல் இந்த பிரச்சனை வராது. ஏன் இந்த கூட்டுறவு வங்கிகளை இந்த லூப்பில் கொண்டு வரவில்லை? இது தமிழ்நாட்டுக்காக நான் கேட்குறேன். மற்ற மாநிலத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளின் தலையீடு இருக்கிறது, அதனால் அங்கு சரியாக அது நடக்காதுன்றதுக்காக நிறுத்தி வச்சாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுறவு வங்கிகளை இந்த லூப்பில் கொண்டு வந்திருந்தாங்கனாலே
இங்கே பாதி பிரச்சனை, அதாவது கிராமப்புறங்களில் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த பிரச்சனை இந்த நேரத்துக்கு தீர்ந்திருக்கும். அது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஷ் பேஸ்டு பரிவர்த்தனைகள், பேஸ்டு இதில் வந்து ஒரு முதலீட்டு நிபுணர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் 2 நாட்கள் முன்னே. இப்போ வர அனைத்து சிறு முதலாளிகள் அனைவரும் கேஷ் பேஸ்டை விட்டுவிட்டு மொபைல் பேங்கிங் போன்ற திட்டங்களுக்கு அவர்கள் வர தயாராக உள்ளார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏதோ மனம் மாறி வந்து விடவில்லையாம். அவர்களெல்லாம் இனிவரும் காலங்களில் டாக்ஸை ஒழுங்காக கட்டிவிடுவோம் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இதில் வந்து இந்த நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி 2 பேரும் பதிவு பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வரும் 2000, அதற்கு ஒரு 2 நாள் கழித்து 4000 என்பார்கள், 4500, திரும்ப அது 2000 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து முதலில் 200% டேக்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அது 60 ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து இப்போ 50% டேக்ஸு, 25% வந்து டெபாசிட், 4 வருடங்களுக்கு டெபாசிட்டாக இருக்க வேண்டும். இது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லைனா வந்து ஒரு படித்தவருக்கோ இது வந்து புரியும். ஆனால் பல தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரியான நாலேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுள்ளது. இதை நம்ம சொன்னோம்னா எங்கேனா மாட்டிப்போமா, பிறகு ஏதாவது பிரச்சனை வருமா? இது ஒரு கிளியராக ஒரு இண்டிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஏன்னா இன்று பலரும் ரெடியாக இருக்காங்க. கருப்பு பணம் இதுவரை இருக்கிறது, நான் இதை வந்து கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன், யோஜனா திட்டம் 2016 படி ரெடியாக இருக்கேன். ஆனால் இதனால் பின்னாடி என்ன பிரச்சனை வரும், அது ஒரு கிளியர் கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து பலரும் முன் வருவார்கள். இதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. சார், பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை, அவர் வருகை தந்தபோது எதிர்க்கட்சிகள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யாமல் அமளியில் ஈடுபடுவது, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் இதை பெரிதாக வழிநடத்தி செல்வது, இது எந்த வகையில் ஒரு காமன் மேனுக்கு புரியும்படியாக நீங்கள் விளக்க போகிறீங்க? இல்லை உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸ் ஏன்? இப்போ எதிர்க்கட்சிகள் அமளிகள் செய்ததை பார்த்தால் இவர்கள் இந்த கருப்பு பணம் ஒழிந்து விடக்கூடாது என்று பயப்படுகிறார்களோ என்கிற அளவிற்கு கேள்விகள் வருகிறது. நீங்கள் ஏன் பொறுப்பாக செயல்படவில்லை? அதாவதுங்க, நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வந்து பதில் சொல்லணும்னு சொன்னோம். எங்களுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தெளிவான கேள்விகளை கேட்டார். இன்னும் வரைக்கும் பதில் இல்லை. 2% பொருளாதார வீழ்ச்சி இருக்குது. இப்போ மிக தெளிவாக சொன்னார். இந்த பணப்பரிமாற்ற பொருளாதாரத்தை நீங்கள் நீக்கிறதுக்கு முன்னால் இந்த கள்ளப்பணத்தை தான் நாங்கள் முக்கியமாக பார்த்தோம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளப்பணம் எவ்வளோன்னா சார் மிக தெளிவாக சொன்னார், 0.6.7 தான், 1% கூட இல்லை. அந்த கள்ளப்பணத்தை நாங்கள் 8 டாப் மோஸ்ட் எக்கனாமிஸ்ட்டை வச்சு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் விவாதித்தார். இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டை நாம் எடுக்கணும்னு சொன்னால் என்ன பிரச்சனைகள் வரும்? ஒரே வார்த்தை அவங்க கூடி பேசிட்டு சொன்னது, சஜஷன் கொடுத்தாங்க, இதை எடுக்கிறதுனால நம்முடைய நடுத்தர மக்கள் வந்து நடு ரோட்டில் வந்து நிற்க வேண்டிய அவல நிலை வரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கள்ளப்பணம் என்பது நீங்கள் அது வந்து தீவிரவாதிகள் கையில் இருக்குது, அதெல்லாம் உண்மை. அதற்குண்டான நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த நடவடிக்கை என்பது நமக்கு சரியாக இருக்காதுன்னு நாங்கள் கிடப்பில் வச்சோம். அந்த மாதிரி ஏதாவது இவர்கள் கூப்பிட்டு விசாரித்து அதற்குண்டான நடவடிக்கை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏடிஎம் மிஷினையே கூட நீங்கள் இப்போ தயாரிக்கிற 500 ரூபாயும் இப்போ தயாரிக்கிற 2000 ரூபாயும் அதுக்கு பொருத்தமான அந்த நோட் கட்டை பண்ணி வைக்க வேண்டியது தானே, எடுத்திருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாதாரண மக்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கருப்பு பணம் போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. கருப்பு பணம் ஒழிகிறதுன்றதுல காங்கிரஸுக்கு 2 கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் செய்த விதம் சரியில்லை. சார் இன்னொரு கருத்தை சொன்னார். இந்த பேங்க்கை பற்றி என்ன சொன்னார் பிரைம் மினிஸ்டர்? பேங்க் வந்து 30ஆம் தேதி வரை வங்கிகள் இடைவிடாது இயங்கும், சனி ஞாயிறுலையும் இயங்கும் என்று சொன்னார். சனி ஞாயிறில் பேங்க் இயங்குச்சா? ஏன் பிரதமருடைய அந்த உத்தரவை அந்த வங்கிகள் கீழ்ப்படியவில்லை? அப்போ பிரதமருடைய கட்டுப்பாட்டில் நிதி அமைச்சகம் இல்லையா? நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி நான் நம்முடைய பிரதமரே சொல்லியிருக்காருன்னு வங்கிக்கு போனேன், கதவு மூடி இருக்கு, கேட்டில் வாட்ச்மேன் இருந்தார். என்னையா இன்னைக்கு வங்கி இல்லையா? இல்லையா, சனி ஞாயிறுலாம் லீவு. அடுத்த நாள் திங்கக்கிழமை போனேன்,
என்னங்க இந்த மாதிரின்னு. ஏங்க என்னங்க நாங்கள் மட்டும் மனுஷன் இல்லையாங்க, கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சனி ஞாயிறு இல்லை, நாங்களே அந்த முடிவை எடுத்துட்டோம்னு சொல்லக்கூடிய அளவில் அப்போ நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கமாக. அப்போ சனி ஞாயிறு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வாரம் முழுசும் லீவ் போட்டு ஏடிஎம் வாசப்படியில் நின்றுட்டு இருக்காங்க, குடும்பத்தில் ஒருத்தராக வந்து நிற்கிறாங்க, பணம் எடுப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, பென்ஷன்தாரர்கள் அரசாங்க உத்தியோகர்கள் எப்படி பணம் எடுப்பாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு தியாகி பென்ஷன் பணம் வருது, அதுவும் வங்கிக்கு தான் வருது. அந்த வங்கியில் போய் நான் பார்க்குறேன், ஒரு தியாகி நிற்கிறாரு, வங்கி மேலாளர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை, வேறு வருமானமும் இல்லை, எனக்கு வந்திருக்கிறதுல அதில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, அதில் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் மேனேஜர் என்ன தெரியல, ஐயா என்னை மன்னிச்சதுக்காதீங்க ஐயா, அப்படியே கும்பிட்றாரு, 4,000க்கு மேலே கொடுக்க முடியாது ஐயா, பணமே இல்லை, பணிவோடு தான் சொல்கிறாரு. அப்போது அந்த குழந்தை என்ன ஆகுது நீங்கள் பாருங்கள். புன்னையான்ற ஒரு ஆந்திராவில் ஒரு மனிதர், குண்டூரில் ஒரு தபால் ஊழியர், ரிட்டையர்ட் ஆனவர், பென்ஷன் பணத்தை எடுக்க போனவர், கால் கெடுக்க நின்று காலையில் 9 மணிக்கு நின்றவர் 3 மணி வைக்க வாசப்படி கிட்ட போகும்போது பணம் இல்லைன்னு சொல்கிறான், மயங்கி விழுந்து இறந்து போகிறாரு. நம்முடைய பிரதமர் மேலேயே நிதியமைச்சர் மேலேயே அந்த அம்மா காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இப்பொழுது நீங்கள் இங்கே பேசுகிறீர்களே, இதை நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருந்து அன்றாட மக்கள் படும் அவஸ்தையை நேரில் பார்த்த எத்தனையோ எம்பிக்கள் இருப்பார்கள், அவர்கள் அதை விவாதத்தில் வைத்திருக்கலாம். இதற்கு மாற்றாக எப்படி செய்திருக்கலாம் என்று அரசுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அரசின் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளவும் அந்த விவாதம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதை ஏன் எதிர்க்கட்சிகள் செய்யவில்லை என்பதுதான் ஒரு ஜனநாயக தவறை நீங்கள் செய்கிறீர்களா? இல்லைங்க, எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் தினம் நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. பிரதமர் தான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே வராரு, நாடாளுமன்றத்துக்குள்ளே அவருக்குள்ளே இருக்க பிரதமர் அலுவலகத்தில் வந்து உட்கார்றாரு. நாடாளுமன்றத்தை பார்த்து நம்முடைய பிரதமர் பயப்படுகிறார். நேரு போன்றவர்கள், இந்திரா காந்தி போன்றவர்கள், ஏன் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் போன்றவர்கள் அங்கெல்லாம் வந்து தைரியமாக பேசின இடம். ஆனால் நம்முடைய பிரதமர் நாடாளுமன்றத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறார்? நீங்க என்ன நடந்ததுங்க? எத்தனை டாய்லெட் கட்டிங்க ஸ்வச் பாரதத்துல? நீங்க பண்ண மொத்த ஊழலை இந்தியா திருப்பி திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலக்கரி ஊழல், விளையாட்டு ஊழல் இன்னும் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதான் நிர்வாக திறமையா? நிலக்கரி ஊழல் 25 லட்சம் கோடி ஊழல் பண்ணி, அதான் நிர்வாக திறமை. அவர் எல்லாத்தையும் சொல்லி 1,76,000 கோடி ஊழல் பண்ணீங்களா? அதான் நிர்வாக திறமை. ஒரு நிமிஷம் இருங்க, கற்பனையில பேசிட்டு இல்ல நீங்க குறிச்சு வச்சீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க 300 லட்சம் கோடின்னு கூட சொல்லுங்க, நான் அசரவே மாட்டேன். நீங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க பிஜேபி. ஏங்க நான் என்ன கேக்குறேன், ஒரு வார்த்தை சொன்னாரு, கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆளுகின்ற அதிகாரி சார், அதே பத்திரிகை செய்தி தான் சேலத்துல உங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் 20 லட்சம் ரூபாயை கட்டுக்கட்டாக 2000 நோட்டுகளை எடுத்து வந்த போது பிடிபட்டார். என்னங்க அதுக்கு நீங்க பதில்? உங்ககிட்ட கருணாகராஜன் சார் நடவடிக்கை எடுக்கப்படும். சார் நடவடிக்கை எங்க சார் அது பிடிச்சது வந்து மத்திய அரசாங்கம் கிடையாது, மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறை தான் பிடிச்சிருக்கு. அதை நீங்க ஒன்றும் நடவடிக்கை எடுப்போம் நீங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதனால நான் என்ன சொல்றேன், இங்க பிடிச்சார் அருண் சொல்லி ஒருத்தர், சேலத்தில் அருண் ஒருத்தர் 20,50,000 ரூபா அவருக்கு மட்டும். சுதாங்கனுக்கு சாருக்கு 4,000 கிடைக்கல, எனக்கு 4,000 கிடைக்கல, கருநாகராஜனுக்கு 4,000 கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. கிடைச்சதா என்னன்னு அவருக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனா அருணுக்கு மட்டும் 20 லட்சம் ரூபா கையில் எடுத்துக்கிட்டு வராரு. அப்பனா அந்த அருண் சாதாரண தொண்டங்கட்டியே 20 லட்சம் இருக்குதுன்னா இந்த பிஜேபி தலைவருங்கிட்ட எவ்வளவு இருக்கும்? அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பணம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, குஜராத்தில் எல்லாருக்கும் 7ஆம் தேதியே தெரியுங்கிறாங்க. கல்கட்டாவில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து 7ஆம் தேதி அன்னைக்கு 1000 ரூபாய் கட்டுக்கள் பல கோடி ரூபாய் வங்கியில டெபாசிட் செய்திருக்கிறது. அப்படின்னா 7ஆம் தேதி எப்படி தெரியும் உங்களுக்கு? கற்பனையான குற்றச்சாட்டு சொன்னா பல கோடி ரூபாய் டெபாசிட் ஆயிருந்தா நான் கட்சியை விட்டு போயிடுறேன். நீங்க பொய்யான தகவலை தவறான கருத்தை சொல்றாரு. பல கோடி ரூபாய் பணத்தை பண்ணிருக்காங்க. நீங்க மக்களுக்கு உண்மை சொல்றீங்கல்ல, காங்கிரஸ் உண்மையிலே பிறந்த கட்சி. எனக்கு வர ஃபுல்லா வர அடுத்து நீங்க என்ன பேச போறீங்க சார்? இருங்க, இதுதான் என்னுடைய கேள்வி. அவர் என்ன சொன்னாரு, இந்திரா காந்தியை பத்தி ஒரு கருத்து இருக்கு, வங்கிக்குள்ள
குப்பை சுப்பை கீரைக்காரெல்லாம் போனது நாங்கள் தான். அதை பெருந்தன்மையோடு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வங்கி உங்கள் கையில் உங்கள் பணம்னு சொல்லி மன்ரேகா திட்டத்தில் கொண்டு வந்தவன் நாங்கள் கொண்டு வரலையா? உங்களுடைய ஜன்தன் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா உபயோகப்பட்டிருக்கு? நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 68,000 கோடி ரூபாய் அந்த ஜன்தன் வங்கி கணக்கில் இருக்குது. நீங்கள் தான் புள்ளி விவரம் கொடுக்குறீங்க, நாங்கள் கொடுக்கல. அப்போ அந்த ஜன்தன் கணக்கு அதுக்கு தான் யூஸ் ஆச்சா? ஏழைகளுக்கு வங்கி கணக்கு வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வங்கி கணக்கு ஜன்தன் கணக்கில் பணம் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? முதலே சொல்லியிருக்க வேண்டாமா? ஏழைகள் அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்கன்னு தெரியாதா? லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு வந்து பணத்தை டெபாசிட் பண்ணுறவங்க தான் எங்களை திட்டினாங்க, நல்லவங்களாம் எங்ககிட்ட மோர் வாங்கி குடிச்சாங்கன்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், அது உங்களுக்கு முதலே தெரிய வேணாவா? ஜன்தனுக்குள்ளே இந்த மாதிரி பணம்லாம் வரும்னு தெரியாதா உங்களுக்கு? அப்போ அதை தான் சொல்கிறோம். அவர் சொன்னார், நிர்வாகத்திறமை உள்ள அமைச்சர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமேன்றது தான் என்னுடைய கேள்வி. நிர்வாகத்திறமை உள்ள அமைச்சர் இருக்காங்கல்ல. உங்க ஒரே ஸ்பெசிபிக் கேள்வி, இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் விவாதித்திருந்து பிஜேபியிடமிருந்து பதிலை பெற்றுக் கொண்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தெரியுமா? சார் இருங்க, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எங்க மன்மோகன் சிங் கேட்டிருக்காரு, குலாம் நபி ஆசாத் கேட்டிருக்காரு, ஆனந்த் சர்மா கேட்டிருக்காரு, சீதாராம் யெச்சூரி கேட்டிருக்காரு, பிரதமரும் அருண்ஜேட்லியும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க, பதிலே சொல்லலைங்க. இதுக்கு என்ன மாற்று வழி, எப்போ தீரும் அப்படின்லாம் கேட்டு பார்த்தாச்சு, ஒரு பதிலும் இல்லை. பிரதமர் பொதுக்கூட்டங்களில் தான் பேசுறாரு, 6 மாசத்துல தீரும், 50 நாள்ல தீரும், நீண்ட உடனே உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்றாரு. எது கிடைக்கும்னு நாங்கள் கேட்குறோம். அட்லீஸ்ட் திருநெல்வேலி அல்வா தான் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறேன் நான். நாகராஜ் சார், நீங்கள் சொல்லுங்க, இந்த எதிர்க்கட்சிகள் செய்கிற, பிரதமர் வரணும்னு கேட்டாங்க, பிரதமரும் வந்தார், வந்த பிறகும் எதிர்க்கட்சிகள் அமளி செய்கிறார்கள், இதை எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல அவர் சொன்ன சில விஷயங்களுக்கெல்லாம் தப்பான தகவல் மக்களுக்கு சொல்றாரு. கிடையாதுங்க, என்ன எல்லாம் உண்மையான தகவல் நான் சொல்லியிருக்கேன். 2 லட்சம் நீங்க சொல்லிட்டு அது தப்பாக. இந்தியால 2 லட்சம் ஏடிஎம் மிஷின் கிடையாது, 1,21,000 ஏடிஎம் மிஷின் தான் இருக்கு. சார் 2,31,000 இருக்கு, அதுவே தப்பு, அதுவே தெரியல இவருக்கு. 96% 2000 சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், மாத்தியாச்சு. நீங்க கேளுங்க, 2 லட்சம் இந்தியால 2 லட்சம் 28,000 ஏடிஎம் மிஷின் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம். இந்தியால ஏடிஎம் மிஷின் 28,000 முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தயவு செய்து என்னுடைய சகோதரர் கருணாகராஜனுக்கு சரி, அவர் சொல்லட்டும், அதுக்கு அப்புறம் பேசுங்க. 96% ஏடிஎம் 2000 ரூபாய் வைப்பதற்கு இப்ப கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதில் ஒன்றும் நம்ம பொய்யான தகவல் இல்லை. 96% ஏடிஎம் 2000 நோட்டு வைக்கிறது கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை முன்னாடியே பண்ணால் எல்லாருக்கும் ஏன் மாற்றுறாங்க மிஷினுங்கிற விஷயம் வெளியில் தெரியுங்கிறதுக்காக ஒரு ரகசியம் காப்பதுக்காக பண்ணுறோம். குருமூர்த்தி ஒரே இரவில் பணப்பரிமாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு ஒரு அழகான கட்ட தினமும் எழுதி மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அவர் மோடியை பாராட்டாது, இந்த திட்டத்தை பாராட்டி இருக்கிறது, இந்தியா உயரப் போகிறது, இந்தியா வளரப் போகிறது என்று குருமூர்த்தி சொன்னதெல்லாம் விட்டுட்டு ஒரே நேரத்தில் அவரே குறை சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா சொல்லுங்க. நிர்வாக திறமையை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்றாரு, ஜன்தன் வங்கில கருப்பு பணம் எப்படி 60,000 கோடி போயிருக்கு. எவ்வளவு தப்பான ஒரு தகவலை ஒரு மூத்த ஒரு அனுபவம் சாய்ந்த ஒரு காங்கிரஸ்காரர் நவம்பர் 8க்கு முன்னாடியே அந்த ஜன்தன் கணக்கில் 45,000 கோடி ஆல்ரெடி இருக்கு. அந்த 45,000 கோடி இருப்பது போக நவம்பர் 8க்கு பிறகு ஒரு 60,000 இல்லை, இப்போ 71,000 கோடி ஆயிடுச்சு. மீதி போடக்கூடிய பணம் 25 கோடி அக்கௌண்ட்லையும், ஒரு அக்கௌண்ட்டுக்கு வெறும் 1000 ரூபா போட்டாலே 25,000 கோடி, 1200 ரூபா போட்டால் 30,000 கோடி. இதில் கள்ளப்பணம் உள்ள வருதுன்னா ஜவால் மலையில் ஆதிவாசிகள் பணத்தில் போய் 10 கோடி ரூபா போட்டுருக்காங்க, அந்த கணக்கு இல்லை. ஏழை மக்கள் 1000 ரூபா 500 ரூபா இருந்தால் அவங்க கணக்கில் போட்டால் எப்படி 60,000 கோடி கருப்பு பணம் உள்ள வந்துச்சுன்னு கற்பனையில் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ சார் கேட்டாங்க, கூட்டுறவு வங்கி பிரச்சனை சொன்னாங்க. கூட்டுறவு வங்கி பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும். ரிசர்வ் வங்கியோட நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அமைப்பு. அங்கே வரக்கூடிய ஊழியர்களோ அங்கே இருக்கக்கூடிய சேர்மனு, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸு, டைரக்டர்ஸு எதுவுமே ரிசர்வ் வங்கிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். அங்கே ரிசர்வ் வங்கியோட பாதுகாப்பு அடிப்படையில் என்னென்னலாம் ஒரு பண பரிவர்த்தனைக்கு உள்ளாக்கப்படணுமோ அதெல்லாம் கூட்டுறவு வங்கியில் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை தான் அங்கே சொன்னாங்க. சாதாரண ஆதிவாசிகள் இருக்கிற ஊரில் போய் ஜவால் மலையில் 10 கோடி ரூபாயை பிரித்து டெபாசிட் பண்ணுறவங்க ஏறத்தாழ 813 கூட்டுறவு வங்கி, 23 மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விவசாய வருமானம் சொல்லி ஆளுக்கு பல கோடி போய் உள்ள போட்டா அது எப்படி நம்ம கட்டுப்படுத்துவது? ஏன்னா ரிசர்வ் வங்கி கேள்வி கேட்க முடியாது, மறுபடியும் சோதனை பிரச்சனை தான் வரும். இன்னைக்கு பிஜேபினா
இவர் சொல்றாரு பிஜேபி 18,50,000 ரூபாய் அருண்னு சொன்னார். அருண் ராம் அந்த பையனை உடனே கட்சி தலைவர் அங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. வருமான வரித்துறை சோதனை அவங்க மில்ல நடக்குது. ஆனா இதே காங்கிரஸ்ல இருக்க ரெண்டு செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரிகள் 5.25 கோடி அவர் முதலமைச்சருக்கு வேண்டிய வந்து பத்திரிகையில 8 கால செய்தி, காங்கிரஸ் முதலமைச்சர் வேண்டிய 5.25 கோடின்னு பத்திரிகையில 8 கால செய்தி இன்னைக்கு நிர்வாக திறமையை பத்தி நீங்க மக்கள் பணம் வங்கி பணம் நீங்க கற்பனையில தான் பேசுறீங்க. 25 கோடி கணக்கு ஆரம்பிச்சீங்க. ஏழை மக்களை வங்கிக்கு நீங்க உள்ள போவிட்டீங்களா? ஏழை மக்களுக்கு இன்னைக்கு ₹1 இன்சூரன்ஸ் திட்டம்னு கொண்டு வந்து நீங்க ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அவங்களுடைய கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வரி சலுகைகளையும் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கணும் நீங்க செஞ்சிருக்கீங்களா? என்னமோ நாங்க தான் 50 வருஷம் ஆண்ட மாதிரியும் காங்கிரஸ் ஒண்ணு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்க மாதிரி கற்பனை கலந்து பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் விரோத செயல், எல்லா ஊழல், அனைத்து ஊழல், மெக்கா ஊழல். இந்தியாவில் எதிராக மெக்கா ஊழல்னா காங்கிரஸ் திமுக செய்த 1,76,000 கோடின்னு எல்லாருக்கும் காது வருது. எல்லாருக்கும் காதுல விழுது. நிலக்கரி 25 லட்சம் கோடினா திமுக காங்கிரஸ் ஞாபகம் வருது. எல்லா ஊழலுமே இவங்க செஞ்ச மக்கள் மனசுல யாராம இருக்கிறதாலதான் கடந்த தேர்தலில் கூட இடைத்தேர்தலில் கூட அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஊழலுக்கு காரணம் நடிக்கிறாங்க சார். சொல்லுங்க. 48 பேர் செத்து போயிட்டாங்க சார். மனுஷ உயிர் பறிக்கப்பட்டது. தவறு சொல்லிட்டு சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஏடிஎம் முன்னால செத்துட்டு 90 பேர் செத்து போயிட்டாங்க. 90 பேர் இல்லங்க. ஒருத்தர் செத்துறத கூட வருத்தமான விஷயம். ஒருத்தர் நீங்க சகோதரர் சாவடிக்காதீங்க. மக்களை பாட்டு போடுறீங்க. டிபேட்ல சொல்றாரு 120 கோடி பேர்ல 100 பேர் செத்து போனா நான் பெருசான்னு சொல்றாருங்க ஒரு பிஜேபி சகோதரர். நான் பேர் சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் என்னுடைய அருமை உடன்பிறப்பு கருணாகராஜனுக்கு தெரியும் யார் சொன்னாங்கன்னு. 100 பேர் செத்து போனா பரவாயில்லைன்னு சொல்றீங்க. அப்படி சொன்னா 48 பேர் செத்து போனா வியாபார ஊழலை பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம். முன்னாடியே சொல்றேன். இந்த நாகராஜன் சார் இந்த வழியில வியாபார ஊழல் என்ன? ஒருத்தர் பத்தி சொல்லுங்க. எங்க மேல அடிக்கடியா ஊழல் சொல்றீங்க. நீங்க ஊழல் இல்லையா சார்? ஒரு காமன் மேனா சொல்லுங்க சார். நீங்க பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் டிவியில் தொலைக்காட்சியில பாக்குறீங்க. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இவர்கள் நடந்து கொள்ளும் விதம், 10 நாளாக நாடாளுமன்ற முடக்கம், இதை ஒரு காமன் மேனா நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் வரவில்லை இல்லை பிரதமர் பேச மாட்டேங்கிறதுக்காக அதை டிஸ்கஷன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது தவறு. அது வந்து டிஸ்கஷன் வந்து போய் தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து எதிர்க்கட்சிகள் அதை முடக்குவது என்பது தவறு. பார்லிமெண்ட் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நடைபெறும். அதுக்குள்ளே ஒரு அதிகப்படியான டிஸ்கஷன் நாங்கள் போயிடணும். அது வந்து இப்போ ஒரு கடந்த 15 நாட்களாக இல்லை. அதற்கு முன்னால் இந்த கூட்டுறவு வங்கிகளை பற்றி விஷயத்தை நான் கூறணும். இந்தியாவிலேயே மிக நன்றாக, அதாவது கூட்டுறவு வங்கிகள் மட்டுமல்ல, தனியார் வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகள் மிக நன்றாக நடைபெறுவது தமிழகம். இதற்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன கூறுவாங்கன்னா, அந்த மாநிலத்தில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 100 ரூபாய் டெபாசிட் செய்தால் வங்கிக்கு, அதாவது 3 வகையான வங்கிகளுக்கும் எவ்வளவு ரூபாய் அங்கே வந்து கடன் கொடுக்கிறார்கள். இந்தியாவிலேயே 123% கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். நேஷனல் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 70%. அதாவது 100 ரூபாய் அந்த மாநிலத்தில் டெபாசிட் செய்யப்பட்டால் 70 ரூபாய் வரை தான் கடன் கொடுக்கப்படும். ஏன் அந்த மாதிரி 70 ரூபாய் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து புதிய தொழில்கள் வராமல் இருக்கலாம், அக்ரிகல்ச்சரல் லோன் அதிகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாக 100க்கு மேல் 110, 120%. அதனால் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளுக்கு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. கூட்டுறவு வங்கியை பொறுத்த வரைக்கும் மற்ற வங்கிகள் எல்லாம் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, மற்ற வங்கிகளுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்லை. அந்த பேங்க்ல சிடி ரேஷியோ வந்து கிரெடிட் டெபிட் ரேஷியோ. ஒரு பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் இருக்குமோ இந்த டெபாசிட்ல எவ்வளவு நீ கடன் கொடுக்கலாங்கிறது இருக்கு. இப்போ சார் சொன்ன 70% உச்சகட்டமான அந்த பேங்க் நல்ல பேங்க்கு. அவங்களுடைய டெபாசிட்ல 70% கடன் கொடுத்து அந்த கடனை அவங்க மேற்பார்வையிடுறாங்க, பராமரிக்கிறாங்க. அந்த கணக்கு ஒழுங்கா இருக்கு, இர்ரெகுலர் இல்லாமல் இருக்கு, இர்ரெகுலருக்கு பிறகு என்பிஏ ஆகுது, என்பிஏ இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற திட்டம். 70% கீழே வந்துட்டே போது 55% வரைக்கும் சிடி ரேஷியோ இருந்தா, கிரெடிட் டெபிட் ரேஷியோ இன்னைக்கு 100 ரூபா டெபாசிட் 1000 கோடி இருந்தா அதில் ஏறத்தாழ 550 கோடி வரை கொடுக்கப்பட்டிருந்தா அது ஓரளவு கரெக்ட். 550 கோடிக்கு கீழே அந்த கடன் கொடுக்கிற சக்தி குறைந்துகிட்டே இருந்தா பேங்க் நஷ்டத்தில் இயங்கும் அப்படிங்கிறது ஒரு சிடி ரேஷியோ. கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை கூட்டுறவு சங்கத்தில் டெபாசிட்டை மட்டும் வச்சு கடன் கொடுக்கறது இல்லை. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு நபார்டு வங்கி மூலம் 21,000 கோடி இப்ப அறிவிச்சாங்க. நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள், அமைச்சர் அவர்கள்லாம் இங்க உள்ள விவசாயிகளுக்கு அந்த கடனை பிரித்து கொடுக்கறது காட்சியெல்லாம் நம்ம படத்துல பார்த்தோம், டிவியில பார்த்தோம். அந்த மாதிரி அரசு சார்ந்த கூட்டுறவு இயக்கங்களுக்கு
100% மேலே 132% கடன் கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வங்கிகள் அப்படி கொடுக்க முடியாது. இதனுடைய கருத்து. சார், இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மோடி அறிவித்த உடனேயே பிஜேபி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வங்கி கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். தன் கட்சிக்காரராக இருந்தாலும் நீ கணக்கு காட்ட வேண்டும் என்று இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு வேறு எந்த பிரதமரும் தன் கட்சிக்காரரிடம் சொல்லாத விஷயத்தை மோடி சொல்லியிருக்கிறாரே, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, அது நல்ல விஷயந்தான், வரவேற்க வேண்டிய விஷயந்தான். எங்கள் கட்சி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம், சொல்லுவோம், இன்னும் தப்பு இல்லை. கட்சிக்காரங்களை கணக்கு அப்படி இதில் இன்னொரு கேட்டுறேன். ஏற்கனவே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வங்கி கணக்கு இருக்கும். வங்கி கணக்கில் எவ்வளோ இருக்குன்றத வருமான வரித்துறை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர் புதிதாக கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அதன் அர்த்தம் என்ன? அதாவதுங்க, அப்போனா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம். பிளாக் மணி அப்படின்றதுக்கு அர்த்தம் காங்கிரஸ்ல ஒண்ணு கூட இல்ல. இல்லை, அவங்க கிட்ட நிறைய வர உங்கள்கிட்ட வர இருங்க. அவருக்கு பிரதமருக்கே தெரியுதுங்க. தேர்தல் வரும்போதுங்க எம்எல்ஏ நிற்கிறவங்க எவ்வளோ தன்னுடைய சொத்து கணக்கை காட்டணும், முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணணும்னு காட்டணும், அதுலேருந்தே தெரிஞ்சிடும். ஆனால் எங்கள் கட்சியெலாம் சொல்ல, பிரதமர் சொல்கிறாருன்னா அவங்க கட்சிக்காரங்க எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க கட்சியில் இருக்கவங்க கிட்ட தான் நிறைய பணம் இருக்கிறது பிடிப்பட்டதுலாம் தினம் பத்திரிக்கையில் வருது. எங்கள் கட்சிக்காரனை கூட நான் விடமாட்டேன் சகோதரர் கருநாகராஜன் சொன்னார். அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் கருப்பு பணம் வச்சிருக்கிறான், அதனால நீங்கள் ஒப்படைங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். இல்லை சார், கணக்கில் இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்குது பணம். அக்கௌண்ட்டில் இல்லாத பணம் வந்து அதை தான் காட்ட சொல்கிறாரு. அக்கௌண்ட்டில் இருந்தால் காட்ட சொல்லியிருக்க மாட்டாரே. இன்றைக்கி சகோதரர் கருநாகராஜன் ஒரு கருத்தை ஆரம்பத்தில் சொன்னார், எல்லாம் ஸ்வீப் பண்ணுங்க. என்னென்னா, அண்ணாச்சி ஒரு கடை எங்கள் ஏரியாவில் வச்சுருக்காருங்க. அவரை போனேன், என்னண்ணாச்சி எப்படி இருக்குது வியாபாரம்னு. அண்ணே என்னென்ன நீங்கள் 10,000 ரூபா நடந்துட்டு இருந்தேனே, நேற்று 900 ரூபா தான் நடந்ததுங்க. 30,100 ரூபா எங்கே நடந்ததுன்னா, ரிலையன்ஸ் அம்பானியுடைய ஃப்ரெஷ் கடை இருக்குது பார்த்தீங்களா, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், அதில் 30,100 ரூபா அண்ணாச்சிக்கு கிடைக்க வேண்டிய பணம். நீங்க யாருக்காக இந்த கருப்பு பணம் ஒழிப்பு இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஏங்க, அண்ணாச்சிக்கு 900 ரூபாய் வியாபாரம் நடந்ததுன்னா 9,100 ரூபாய் யாருக்கு போச்சு? அங்க கார்டு தைக்கிற வசதி இருக்கு சார். ரிலையன்ஸ் ஃபேஷன் போனாக்கா உங்களுக்கு அக்கறை இல்ல, எனக்கு அண்ணாச்சி மேல அக்கறை இருக்குங்க. அண்ணாச்சி 900 ரூபாய் வியாபாரம் பக்கத்துல ஆயிடுச்சு. என்ன அதே மாதிரி அவர் வாடகை வீட்டுல இருக்காரு. அண்ணாச்சி, நான் இப்போ வாடகை கொடுக்க முடியாது அண்ணாச்சி, எங்கள் பேங்க்கில் இருக்குது, பணம் எடுக்க முடியல. அந்த வீட்டுக்காரன், நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்தில் அந்த கருத்தை, நான் மறுபடியும் மக்களுக்கு அதை புரிய வைக்கணுன்றதுக்காக என்னுடைய கடமையாக கருதி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு அந்த இது இருந்தால் கொடுங்க, நான் உங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்றேன். அதெல்லாம் வேண்டாம், கையில் பணத்தை கொடு, நான் எங்கே அண்ணாச்சி போகிறது, நீங்கள் இருந்தால் கொடுங்கன்னாரு. நானே சொன்னேன், 150க்கு நானே பிச்சை எடுக்கிறேன்பா, உனக்கு எங்கே கொடுக்குறதுன்னு சொன்னேன். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. நான் என்ன சொல்கிறேன், சிறு குறு வியாபாரிகளை நீங்கள் போய் கேளுங்க, அவங்களுக்கு வியாபாரம் நடக்குதான்னு கேளுங்க. நான் என்ன கேட்குறேன், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷுக்கு வியாபாரம் நடக்கிறதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் கொண்டாந்தீங்களா? சிறு குறு வியாபாரிகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சம்பளம் போட்டாலும் எடுக்க முடியல, வங்கி வாசலில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. 4,000க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்றான். சிறு வியாபாரிகள் கூட ஒரு சின்ன கடை வச்சிருந்தா கூட நீ ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோ, அது மூலமா டிரான்சாக்ட் பண்ணுன்றாங்க. அதுதானே அவர் சொல்றாரு. அதுதான் குருமூர்த்தி சொன்னாரு, நல்ல பதில். அவருக்கு அது தெரியும். அவர் மறுபடியும் என்ன சொல்றாரு, உள்ள பேசுனது தெரியும். குருமூர்த்தி தெளிவா சொல்றாருங்க, அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த கட்டமைப்பை உருவாக்கும் வரை இந்த திட்டத்தை ஒரே இரவில் கொண்டு வந்து பணபரிமாற்ற பொருளாதாரத்தை ஒழிக்க முடியாது. இவங்களுக்கு நல்ல புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவராலும் அவர்களுக்குன்னு ஒரு வங்கி கணக்கு இருக்கணும். இப்போது அவர் சொல்லுகிற போல பிஜேபியில் இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கணக்கில் வைத்திருக்கிற பணத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்கள் கருப்பு பணத்திற்கு கணக்காட்டுங்கள் என்று மோடி கேட்கிறாரா? இல்லை, தவறான அவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் பத்திரிகை செய்தி படிக்கிறதுல நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தவுடன் மே மாசம் வந்த பிறகு நவம்பர் 2014 எல்லா எம்பிக்களையும் கணக்குடுங்கன்னு ஒட்டுமொத்த எல்லா கட்சி எம்பிகளுக்கும் அவங்க உத்தரவிட்டாங்க. அதில் இன்னைக்கு பிஜேபியில் 2 எம்பிக்கள் மிஸ்ஸிங், அவங்களும் இன்னைக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 278 பேர் கொடுத்தாச்சு. இங்கே நம்ம காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நாளை கழிச்சு ரிப்போர்ட் வந்துடும். இது இப்போ கொண்டு வந்த விஷயம் இல்லை, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நவம்பர் மாதமே அறிவிக்கப்பட்ட விஷயம். ஏதோ இந்த கருப்பு பணம் மாற்றத்துக்கு அவர் சொல்லலை. இப்போ மறுபடியும் எதிர்கட்சிகள் பிஜேபிக்கு தெரியும், அப்போ அவங்க பேங்க்ல போட்டாங்கன்னா இப்போ இந்த கரண்ட் பேஷன்லாம் என்ன பண்ணியிருக்க, உன் பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டா இப்போ நீ உன் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ போட்டிருக்க, போட்ட பணத்துக்கு கணக்குக்கு சம்மந்தம் இருக்கு.
இருக்கான்னு சொந்த எம்பி எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்? மோடி அவர்கள் நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க, அப்ப நம்ம கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் பண்ணுங்க சொல்றதை விட்டுட்டு சொன்னதை குறை சொல்லி பேசுறதானங்க இவங்க வேலை. உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கா? நீங்க உங்க எம்பி எம்எல்ஏக்கள் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். ஸ்வைப்பிங் மிஷின் அண்ணாச்சி கடைக்கு அண்ணன் எவ்வளவு அக்கறை இருக்கோ எனக்கும் ஒவ்வொரு அண்ணாச்சி கடைக்கும் அக்கறை இருக்கு. அண்ணனோட எனக்கு அனுபவம் இருக்கு, பழக்கம் இருக்கு, அவர்கிட்ட நெருக்கம் இருக்கு. அவங்க மேல வரணும். நீங்க அண்ணாச்சி கடையில விசாரிக்கல இந்த நேரத்துக்கு சொல்லும் போதே சொன்னாரு, திமுகவும் காங்கிரசும் இந்திய சில்லறை வணிகத்துக்கு செய்த துரோகத்தை வணிக சமுதாயம் மறக்க கூடாது. பார்லிமெண்ட்ல அந்நிய முதலீட்டு சில்லறை வணிகத்தை நான் சொல்லி முடிச்சேன், நான் உள்ள பேசல உங்களோட. பார்லிமெண்ட்ல சில்லறை வணிகத்தை அந்நிய முதலீடு கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வரப்படுகிற பொழுது எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து பிஜேபி தலைமையிலே அதை அனுமதிக்க கூடாது என்று திட்டமிட்ட பொழுது திமுக ஓட்டு போட்டால்தான் அது ஜெயிக்கும். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு வர வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கொண்டு வருகிற அந்த சட்டத்தை திமுக ஆதரித்து ஓட்டு போட்டால்தான் ஜெயிக்கும் என்று சில்லறை வணிகர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி திமுக அவங்க ஓட்டு போட்டு அதை நிறைவேற்றியது. தமிழகத்தில் இங்கே அம்மா அவர்கள் அதை தடை செய்தார்கள். சில மாநிலங்களே வந்தது, காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களை ஏற்றுக்கொண்டார்கள். சில்லறை வணிகத்திற்கு ஒட்டுமொத்தமாக உழை வைத்த நீங்கள் இன்றைக்கு வியாபாரம் அம்பானிக்கு, ரிலையன்ஸ் அம்பானி 2014 தான் இந்தியாவுக்கு வந்தாரா? அவர் இருக்காரு, உங்களோட இருக்காரு, எல்லாரும் இருக்காரு, எத்தனையோ கோடீஸ்வர பணக்காரர் இருக்காங்க. புதுசு புதுசா தொழில் வரும். இன்னைக்கு எல்லா வங்கிகளும் கடன் அள்ளி கொடுப்பாங்க. நீங்க சில்லறை வணிகத்தை ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசுல சட்டம் கொண்டு வந்த காங்கிரஸ் அரசு இன்னைக்கு சில்லறை வணிகத்தை அக்கறையா பேசுறீங்க. ஸ்வைப்பிங் மிஷின் ஒண்ணு அவசியம் இல்ல. நான் சொல்லி ஸ்வைப்பிங் மிஷின் எல்லா சின்ன கடையிலையும் கழுத்துல அடையாள அட்டை தொங்குற மாதிரி வந்துருச்சு. ரூபேன்னு கவர்மெண்ட் இருக்கு, அதில் கூட கேட்பாங்க 2% டாக்ஸ் போவாங்க. ரூபேங்கிறது கவர்மெண்ட் இருக்கு, பிஎஸ்என்எல் கார்டு மாதிரி. அந்த ரூபே வாங்கி வச்சுக்கிட்டா 0.002% தான் சர்வீஸ் சார்ஜ். நீ இதே பேடிஎம்னா 2% இப்படிலாம் இருக்கு. கவர்மெண்ட் இது பிஎஸ்என்எல் மாதிரி கவர்மெண்ட் ரூபே சிஸ்டம் வந்துருச்சு. எல்லாரும் சின்ன இவ்வளவுதான், ஒரு செல்போன் தான், உன் போன் தான் பேங்க். நீ பழக்கு. சில்லறை பூ வைக்கிற அம்மாவுக்கும் கத்திரிக்காய்க்கு நம்ம ரூபா கொடுப்போம். மற்ற நீ 1000 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, கறிக்கடை, மட்டன் கடை, மளிகை கடை எல்லா கடையிலும் பயன்படுத்தி ஏன் ரிலையன்ஸ் அம்பானிக்கு போறான்? ஏன் நீ ரிலையன்ஸ் கடைக்கு போக விடுற? ஏன் நீலகிரிசிக்கு போக விடுற? நீ சின்ன கடையில எல்லாரும் உள்ள கூப்பிடு. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்து. ஓ கடையில உனக்கு பக்கத்துல ஒரு டாட்டா வச்சுக்க, ஒரு சின்ன மளிகை கடை, சுத்தி இருக்கிற 1000 வீடு, 1000 வீட்டு நம்பரை நீ வாங்கி வச்சுக்க. ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு பொங்கலுக்கு கரும்பு வந்திருக்கு, வெள்ளம் விலை குறைஞ்சிருக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டு 1000 வீட்டுக்கு போகும். கத்துக்கிறது சாதாரணம், வயசான ஆளுகளுக்கு தெரியல. வீட்டில் 3 வயசு பையன் எடுத்து செல்போனை நோண்டி என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், நெட்டு பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், அவனே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிடுவான் போல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெறுகிறதை ஊக்கப்படுத்துங்கள். இப்போ கருப்பு பணம் வைத்திருப்போரை வருமான வரித்துறையினர் கண்டுபிடித்தால் 85% வரி விதிக்கப்படும். டிசம்பர் 30க்குள் தாமாக வந்து தகவல் தெரிவித்தால் 50% வரி விதிக்கப்படும். இந்த மசோதா குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதுதான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையே. இந்த 50% கடைசியாக வந்தது இப்படியே நிறுத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு திட்டம். ஏனென்றால் இது இந்த 50% டேக்ஸு, 25% வந்து அதுக்கப்புறம் வந்து அதை டெபாசிட்டாக பண்ணணும் 4 வருஷத்துக்கு. அதுக்கு வட்டி கிடையாது. அந்த பணத்தை வந்து கிராமப்புற உள்கட்டமைப்புக்கு தான் அதை வந்து பயன்படுத்த போகிறது. அது ஒரு நல்ல திட்டம். ஆனால் இதற்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன், கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம ஐடிஎஸ் முடிஞ்சது செப்டம்பர் 30ஆம் தேதி. அதில் என்ன ஒரு குறிப்பிட்டார்கள் என்றால், அதன் பிறகு அதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது. அதே போல் இதற்கும் அளிக்கப்பட வேண்டும். இப்போது வந்து 11 லட்சம் கோடி பேங்குக்கு வந்து விட்டது. இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கவங்க கட்டி இந்த 11 லட்சம் கோடி வந்திருக்காது. கண்டிப்பாக இது வந்து 10 லட்சம் 20 லட்சம் கோடி கணக்கில் கூட மக்கள் வந்து பலரும் இதை டெபாசிட் செய்திருக்கலாம். அவர்கள் இப்போது முன் வருவார்கள் இந்த திட்டத்தில் சேருவதற்கு. ஆனால் இந்த திட்டம் ஆஸ் சச் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கைட்லைன்ஸ் வந்து ஐடிஎஸ் போல இதற்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போது தான் இந்த திட்டம் வந்து வெற்றி பெறும். இந்த மசோதா பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? அதாவதுங்க, இதில் கூட மிகப்பெரிய குழப்பம். நிர்வாக திறமை அற்ற அரசாங்கம், மத்திய அரசாங்கன்றதுக்கு இது 200% சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 60%. இப்போது 50% சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சார் சொன்ன மாதிரி 25% பிடிச்சு வச்சு 4 வருஷம் கழித்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு என்னவோ இது ஒரு நல்ல திட்டமாக தெரியல, இது ஒரு பகல் கொள்ள மாதிரி தெரியுது. இது எனக்கு நான் இங்கே எதை குறிப்பிட வரேன்னா, மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் நோபல் பரிசு பெற்ற அமர்சன் சொன்னார் இதை. இந்த திட்டத்தை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் கருத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி திட்டம் என்பதே ஒரு சர்வாதிகாரத்தன்மை கொண்டது. இது ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட ஜனநாயகம், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கிற இந்த இடத்துல ஒரு மனிதன்
சர்வாதிகாரமாக எடுத்து இதை அமுல்படுத்த நினைப்பது என்பது மிகப்பெரிய விளைவுகளை நாட்டில் ஏற்படுத்தும். இந்த விளைவுகள் பின்னால் மிகப்பெரிய பொருளாதார சீர்வழிவை உண்டாக்கும். இது போன்ற நிகழ்வுகள் பல நாடுகளில் நடந்தது. அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார சீர்வழிவை ஏற்படுத்தி அண்டை நாடுகளிடத்தில் கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அமிர்சன் சொன்ன அந்த கருத்தை நான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அவர் சொல்றார், நான் சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், 11 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வங்கிக்குள்ள வந்திருக்குதுன்னு என்னுடைய சகோதரர் கருநாகராஜன் சொன்னார். அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவு? இன்னும் 2 லட்சம் கோடி தான் வரணும். இன்னும் 4 லட்சம் கோடி வரணும். சரி, 4 லட்சம் கோடி அவர் சொல்ற 4 லட்சம் கோடியே வச்சுக்கோ. இந்த 11 லட்சம் கோடி வந்ததை எல்லாம் பெரிய முதலாளிகளா போட்டாங்க. அம்பானி சொல்றாரு வரவேற்கிறேன்றாரு, டாசால் சொல்றாரு வரவேற்கிறேங்கிறாரு. ஏன் பெரிய பெரிய சினிமா கதாநாயகர்கள் கிட்டலாம் கருப்பு பணம் இருக்குன்னு நான் கூட எதிர்பார்த்தேன். இது நல்ல திட்டம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்டலாம் கருப்பு பணம் இல்லை, அவங்க போட்ட பணம் இல்லை. யார் போட்ட பணம் இது? 11 லட்சமோ சாதாரண மக்களிடத்தில் புழங்கிக் கொண்டிருந்த பணம் என்பது நிறுவனமாகிறது. என்னங்க கற்பனை? பெரிய பெரிய நடிகர்கள் வரவேற்கக்கூடிய திட்டம், பிரதமர் நல்ல திட்டம் கொண்டு வந்துட்டாரு, இது நாட்டை உயர்த்தும், மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் வரும், அப்படியே ஜிடிபில 10% நாங்க கொண்டு வந்தோம் மன்மோகன் சிங் ஆட்சியில, இது அதை விட எகிரும் அப்படிலாம் சொல்றீங்களே, என்ன திட்டம் இருக்கு? இன்னைக்கு அமெரிக்கா ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கு, 3.4% ஜிடிபி போதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்ல. 7.4 இருந்ததை இன்னைக்கு ஏன் கொண்டு போனீங்க? இந்தியா எதை நம்பிங்க இருக்கு? விவசாயத்தை நம்பி தான் நம்ம ஜிடிபியே கணக்கு போடுறோம். ஏப்ரல் மாசத்துல ஜிடிபி கணக்கு போறதுக்கு என்ன காரணம்? விவசாயத்தினுடைய நெல் வரவு, கோதுமை வரவு, மற்ற வரவுகளை வைத்துத்தான் ஜிடிபி போடுறோம். இன்றைக்கு விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூடி கிடக்கிறது. இன்னைக்கு ஜிடிபியே நீங்க போட முடியாது. கிட்டத்தட்ட 4% ஜிடிபி இந்தியாவில் குறைந்து விட்டது. 3.4. சமீபத்தில் ட்ரம்ப் கூட என்ன தெரியுங்களா சொன்னாரு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில்? நமக்கு 3% மேல ஜிடிபி ஏறல, என்ன காரணம்? ஆனா இந்தியாவில் 7.4 ஸ்டாண்டர்டா வச்சிருக்கானே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார்ல. அதுக்கு என்ன காரணம்? நாங்க வச்சுட்டு போன கையிருப்பு, நாங்க வச்சுட்டு போன உணவுப் பொருள் கையிருப்பு. அருண்ஜேட்லி நல்ல மனிதர், தெளிவா சொன்னார். இடைக்கால பட்ஜெட் அமைச்சோன்னு என்ன தெரியுங்களா சொன்னாரு? காங்கிரஸ் அரசாங்கம் உணவுப் பொருள் கையிருப்பை நிறையவே வைத்திருக்கிறார்கள், ஜிடிபியை குறைய விட மாட்டேன். எங்களை பாராட்டிய பெரிய மனிதர் அருண்ஜேட்லி. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த மனிதரை. சில விஷயங்கள்ல நல்ல கருத்துக்களை அவர் பதிவு பண்ணியிருக்கார். இன்றைக்கு உணவுப் பொருள் கூட்டுறவு சங்கங்களை மூடிவிட்டு அதற்கு சாக்கு போக்கு கருநாகராஜன் போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, வேற உங்கள்கிட்ட. டெபாசிட் பண்றது இப்போ நமக்கு யார் டெபாசிட் பண்ணாங்கன்ற பேங்க் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 11 லட்சம் கோடியும் சாதாரண மக்கள் தான் டெபாசிட் பண்ணியிருக்கான்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இதில் கருப்பு பணம் கண்டிப்பாக டெபாசிட் செய்திருப்பார்கள். ஏனென்றால் அரசின் திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல இந்த 50%, 25% அந்த திட்டம், அதில் நாம் அந்த கணக்கில் காட்டி விடலாம் என்று கூட பலரும் டெபாசிட் செய்திருப்பார்கள். என்ற 11 லட்சம் கோடி சாதாரண மக்கள் டெபாசிட் செய்திருப்பார்கள் என்று நம்மால் நம்ப முடியாது. 130 கோடி மக்கள் இருக்காங்க சார். அவங்க கிட்ட 11 லட்சம் கோடி இருக்காதுங்க. 130 கோடி கண்டிப்பா இருக்காதுங்க. அது இருக்காதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பாத்தீங்கன்னா the most unequal countries in the world இந்தியா முதலிடம் வகிக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க 111 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். அதுல நமக்கு முதல் 10 இடம், 10வது இடத்துல இருக்கிறோம். அல்ட்ரா ஐ நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 100 மில்லியன் அளவுக்கு வருமானம் உள்ளவர்கள் இந்தியாவிற்கு 4வது இடம். ஆனால் நம்ம கவலை தரும் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 139வது இடத்துல இருக்கோம். தனிநபர் வருமானம், அதாவது 1 லட்சம் ரூபாய் தான் இங்கே சாதாரண மனிதனுக்கு, அதாவது சராசரி வருமானம். அதே சமயத்தில் 4வது இடத்தில் அல்ட்ரா ஐ நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காரு. இது ஒரு பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி இந்த கேப்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. புதிய மசோதாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? புதிய மசோதா ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான் அங்கேயே அறிவிச்சிட்டாங்க. அது சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த புதிய மசோதா வரவேற்கத்தக்கது தான். அதில் பெரிய மாற்றமே செய்யலை. கருப்பு பணத்துக்கு ஆதரவாக நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு கெஜ்ரிவால் கூட குற்றச்சாட்டினார். அதில் பெரிய விஷயம் இல்லை. சார் சொன்ன மாதிரி அதில் அடுத்தடுத்த கட்டமாக இப்போ அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதுக்கு திருப்பி கூட்டுறவு வங்கி வரிசையில் நிற்கிறாங்க, 4000 ரூபா மாற்ற முடியல, கூட்டுறவு வங்கியில் மூடி கிடக்கு. இது எல்லாமே தற்காலிக விஷயம் தானுங்க. தற்காலிக விஷயத்தை போய் எத்தனை நாளைக்கு நீங்க பேசிட்டு இருப்பீங்க? இந்த மாத இறுதியில் எல்லாமே சரியாயிருன்னு அருண்ஜேட்லி சொல்றாங்க. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்க அமிர்தா சென் ஒரு கம்யூனிஸ்ட சித்தனை உள்ளவர்கிட்ட போயிட்டு நீங்க அமிர்தா சென் சொன்னா ஏன் 4 ரிசர்வ் பேங்க் கவர்னர் இன்னைக்கு மன்மோகன் சிங்கை தவிர எல்லாரும் நம்ம பாராட்டியிருக்காங்களே இந்த திட்டத்தை. இன்னைக்கு இப்ப உலக பணக்காரன் பில்கேட்ஸ் இந்தியா மாறும், டிஜிட்டலைஸ் ஆகிறதுக்கு இது ஒரு அருமையான தருணம்,
எல்லா உலக முதலீடுகளும் உள்ள வர்றதுக்கு அருமையாக தண்ணி இன்னைக்கு பில்கேஸ் சொல்றாரு. டிபிஎஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் என்ன சொல்றது, பாராட்டுது. இந்த முடிவை முன்னாடி எடுத்திருக்கணும். இவரே சொன்னாரு, மன்மோகன் சிங்லாம் கூடி பேசுறோம், இது மக்களை வந்து பிரச்சனை ஆக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்ல துணிச்சலான முடிவை எடுக்க நீங்க பயந்தீங்க. இப்போ ஐயா சொன்னாங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறையுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறையுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்ம 9 இடத்துல இருக்கோம், கம்மியா இருக்கோம். ஏன் கம்மியா இருக்கோம்? அரசுக்கு வரக்கூடிய வருமானம் தான் ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை நிர்ணயிக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் என்பது, நான் மாசம் 20,000 சம்பளம் வாங்குறேன், கூலி தொழிலாளர் 5,000 வாங்குறாரு, இது நிர்ணயிக்கிறது இல்ல. மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய், மொத்த மக்கள் தொகையுடைய வகுத்து, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் வருவதற்கு கருப்பு பண பரிவர்த்தனை என்பது குறிப்பிட்ட எவ்வளவு கருப்பு பணம் என்பது அல்ல, அது எப்படிப்பட்ட பரிவர்த்தனை, நேரடியான பரிவர்த்தனைக்கு வந்தால்தான் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் மக்களுக்கு போய் சேரும், திட்டங்களுக்கு போய் சேரும், எல்லா துறையும் வளரும், அதன் மூலம் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அருமையான திட்டம், பொறுத்திருப்போம், வெற்றி நிச்சயம் நாட்டு மக்கள். சார், நான் ஒரு கருப்பணம் வச்சிருக்கிற டெபாசிட் பண்றாரு சார் இந்த திட்டத்தின் கீழே, அவருக்கு என்ன ஒரே தண்டனை, 4 வருஷம் அவருக்கு வட்டி கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த பணமே அவர்கிட்ட போகுதுன்னா இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீங்க? இது அப்படி இல்லை. இந்த திட்டம் என்னன்னா, ஐடிஎஸ் செப்டம்பர் 30ஆம் தேதி ஐடிஎஸ் திட்டம் முடிந்தது. அதில் வந்து 45% டாக்ஸ், 55% அந்த கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுக்கு சேர்ந்துவிடும். இப்போது என்னன்னா, அதை விட 5% அதிகம் டாக்ஸ், 50% டாக்ஸ். நான் 1000 ரூபாய் கருப்பு பணத்தை வங்கியில் செலுத்தினால் என்னுடைய கணக்கிலிருந்து 500 வங்கியை எடுத்துக்கொண்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து விடுவார்கள். மீதமுள்ள 500 ரூபாயில் 250 ரூபாய் வட்டி இல்லாத டெபாசிட்டாக மாற்றப்படும். இது 4 வருடத்திற்கு இந்த பணம் என்னால் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ ஐடிஎஸ் ஸ்கீமில் 55% அப்படியே நான் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து 50% தான், அதுலேயும் 4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த 25% கிடைக்கும். ஸோ அதை விட இது வந்து திட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான திட்டம் தான். சார் சொன்னது இயல்பாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, தெளிவாக அறிவிக்கப்பட்ட ஒன்று, இதில் மாற்றமே இல்லை. இந்த கருப்பு பணம் என்பது இப்போ 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சங்கிறது பேசுகிறதெல்லாம் பாதி எடுத்துக்கிறது, அதில் பாதி டெபாசிட் பண்ணுறதுன்னு இல்லை. இதில் நான் வந்து 20 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டிருக்கேன். இந்த 20 லட்ச ரூபாய்க்கு வருமானம் காட்டப்பட்டால் உனக்கு அது கிடையாது. நீ வருமானத்தில் இருக்க இப்போ வரக்கூடிய மார்ச் 31 நான் காட்டுறதுக்கு வச்சிருந்தேன், இன்னைக்கு நீங்கள் போட சொல்லிட்டீங்க, நான் கொண்டு வந்து போட்டேன், மார்ச் 31 நான் காட்டியிருப்பேன்னு சொன்னாலே அதற்கு ஒரு வழிமுறை இருந்தால், அந்த வருமானத்திற்கு நீ கணக்கு ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்தால் உனக்கு எந்த தள்ளுபடியும் கிடையாது, எந்த ஃபைனும் கிடையாது. அதுவும் மீறி கொடுக்க முடியாதவர்களுக்கு தான் அதில் இந்த வரி பாதி எடுத்துக்கொள்வது, பாதியில் வந்து 25% டெபாசிட் போகுது. அது மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற தனி ஒரு திட்டத்தை தொடங்கி அதில் கொண்டு கொடுக்குறாங்க. இதில் என்ன அவங்களுக்கு ஃபைனு, இந்த பாதியை கொண்டு இந்த வைக்கிற என்ன ஃபைனு, இந்த 4 ஆண்டுகள் இந்த பாதி பணத்தை வைக்கிறதுனால அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வருவாய் இந்த பணம் உள்ளவங்களுக்கு நஷ்டம் தான். அது கூட ஒரு விதமான தண்டனை தான். இதுல குழப்பமே இல்லை. நம்ம இதுல போய் ஏன் குழப்பிக்கணும்? இன்னும் குழப்பம் இருந்தால் நம்ம தெளிவுபடுத்த தயாரா இருப்போம். நாளொரு அறிவிப்பு, பொழுதொரு மாற்றம். இதில் இப்பொழுது கஷ்டப்படுவது திருவாளர் பொது ஜனம்தான். அவர்களுக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும், அவர்களுடைய அவலம் எப்பொழுது தீரும் என்பதை தெளிவாக விளக்கமாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு உங்கள் மூவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.